தேவா, தங்களை பூஜிக்கும் பொழுது தீபம் அணைந்து விட்டதே. இது ஏதேனும் வர இருக்கும் துன்பத்தை குறிக்கும் குறிப்பா? நான் தான் முன்பே கூறினேனே தாயே, இருந்தாலும் அது காரணத்துடன் தான் நடக்கும். தாங்கள் வீணாக கவலை கொள்வதால் விதியை மாற்ற இயலாது. நம்முடைய கர்மம் நல்லவையாகும். விவேகமானவன் புத்திசாலியானவன் என்று. ஆனால் ஒரு தாயின் மனதில் உள்ளுணர்வாய் தாங்கள் எதை பற்றியுமே கவலை கொள்ள தேவையில்லை. மகனே, சனி, மகாதேவா, என் மகனை காப்பாற்றுங்கள். நான் உன்னை இங்கிருந்து வெளியே அழைத்துச் செல்வேன். ஏதோ உள்ளது. நான் முதலிலேயே சந்தேகப்பட்டேன். வா என்னுடன். உன்னை பாட்டனாரிடம் அழைத்துச் செல்கிறேன். வா என்னுடன். நிச்சயம் எனக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் மகனே. தாயே, இது அந்த சக்திதான் என்று தாங்கள் நம்புகிறீர்களா? அதுதான் சனியினை அழிக்கப் போகும் சக்தியா? தாங்கள் கூற வருவதை தெளிவாக கூறுங்கள் தேவி சந்தியா. குரு, தாங்கள் கூற வருவதை தெளிவாக கூறுங்கள் தேவி சந்தியா. தங்களுக்கு என்ன வேண்டும்? பதில். என்னை குழப்பி சனியின் தாயின் வடிவத்தில் அவனை நன்றாக போற்றி வளர்த்திருக்க வேண்டிய நான் அப்போ அரணாக வாழ விரும்புகிறேன். இனி எதிர்காலத்தில் வேறு எவருமே சனிக்கு எந்த வகையிலும் எந்த தீங்கும் இழைத்து விடக்கூடாது. மீண்டும் தவறானதே சந்தியா. தங்கள் கூற்று எனக்கு புரியவில்லையே. பிரபஞ்சத்தின் கட்டமைப்பே சமநிலையை அடிப்படையாக கொண்டது. அந்த சக்தி தோன்றியதில் இருந்து